Hello all, welcome to Vedus Mom YouTube channel. இந்த வீடியோல the benefits of the facial streaming பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷியல் ஸ்ட்ரீமிங்ன்றது நம்மளோட ரொட்டீனில் ஒன் ஆஃப் த திங் இருந்தது இல்லை. நம்ம எப்போ ஜென்ரலாக ஒரு சலூன் ஆர் பார்லருக்கு ஃபேஷியல் மென் ஆர் விமன் போகும்போது அந்த ஃபேஷியல்ஸ் எடுக்கும்போது ஆஃப்டர் ஸ்க்ரப்பர் வந்து நம்ம ஃபேஷியல் ஸ்ட்ரீமிங் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த போர்ஸ் ஓப்பன் ஆகிட்டு அதில் வந்து டர்ட்ஸ் எடுக்கிறதுக்காக. ஸோ கம்மிங் அப் ஃபேஸ் மாஸ்க்லாம் அது பெனிஃபிஷியலாக இருக்கும் மோர்ன்றதுனால. ஸோ இது நம்ம ரெகுலர் பேசிஸில் எடுக்கணும். எதனால் எடுக்கணுன்ற ரீசன் தெரியணும். ஏன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் எடுங்கன்றது கொஞ்சம் பேர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அதோட பெனிஃபிட்ஸ் அந்த எல்லாருக்குமே தெரியும் போது ஓகே இதெல்லாம் எடுத்தால் நம்மளுக்கு இந்த நன்மைகள் இந்த அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்னு தெரியும் போது கொஞ்சம் எஃபெக்டிவாக நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம் அந்த ப்ரொசீஜரை. ஸோ அதனால தான் நம்ம பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ டு ஸ்டார்ட் ஆன் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இட் கிளென்ஸ் யுவர் ஸ்கின். ஏன்னா அதில் இருக்க போர்ஸ் எல்லாத்தையும் அது ஓப்பன் அப் ஆகும் அந்த ஸ்ட்ரீம் நம்ம ஃபேஸ்க்கு எக்ஸ்போஷர் கொடுக்கும்போது. ஸோ அது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஓகேங்களா. ஸோ நம்ம போர்ஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாமே லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கிளென்ஸ் பண்ணும்போதோ இல்லை ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணும்போதும் இட்ஸ் கோயிங் டு வாஷ் அவுட் ஆல் த டர்ட்ஸ் இன் அவர் ஸ்கில்ஸ் லைக் டெட் செல்ஸ், ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் செக்ரேஷன் எல்லாருக்குமே இருக்கும். அந்த ஆயில் செக்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த போர்ஸ் ஓப்பன் ஆகும்போது எக்ஸஸ் ஆயில் செக்ரேட் ஆகிறதுலாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியும். ஸோ ஆயில் நிறையா செக்ரேட் ஆச்சுன்னா நம்மளுக்கு மோஸ்ட்லி ஆக்னே ப்ராப்ளம், இந்த பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அது ஒன் ஆஃப் த திங் நம்மளுக்கு வந்து ஆயில் செக்ரேஷன்ஸ் வந்து நம்ம ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் செக்ரேஷன் கம்மியாகுது. அடுத்தப்புறம் இது ஃபாலோ அப் என்ன இருக்கும், ஜென்ரலாக நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நரிஷ்மெண்ட் லைக் ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ட்ரை ஆகிடும். இது மாதிரிலாம் நம்ம ஸ்க்ரப்பர் நிறைய பேக்ஸ் எக்ஸிஸ்ட் ட்ரைனஸ் கொடுக்குற பேக்ஸ்லாம் இது வந்து நார்மல் ஸ்டீமிங் வந்து நம்மளுக்கு ஃபேஸ்க்கு வந்து ஒரு ஹைட்ரேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் த செகண்ட் பாயிண்ட்ஸ் லைக் ஃபைட் ஆக்னி காசிங் பாக்டீரியா. இந்த பாயிண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயில் செக்ரேஷன் வந்து ரெகுலரைஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு அன்வான்ட் ஆக்னீஸ்லாம் வருதுன்னா இந்த ஆயில் செக்ரேஷனால் அதெல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டைமில் நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரீமிங்கில் பண்ணும்போது ஒரு ஹாட் ஸ்ட்ரீம் வந்து நம்மளோட ஃபேஸில் படுறதுனால நம்ம ஃபேஸில் ரிலேட்டடான நம்ம பிளட் வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வைடன் அப் ஆகும். ஸோ அப்போ என்னன்னா இட்ஸ் லைக் நரிஷிங். நம்ம ஆக்சிஜன் வந்து நல்லா நம்ம ஸ்கின்குள்ளே சர்க்குலேட் ஆகிறதுனால இட்ஸ் இம்ப்ரூவ். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரமோட்ஸ் த கொலாஜன் ப்ரொடக்ஷன். என்னென்னா கொலாஜன்ன்றது நம்மளோட எலாஸ்டிசிட்டிக்காக ஒன் ஆஃப் த காம்பனன்ட். அது நம்ம ஃபேஷியல் ஸ்ட்ரீமிங் எடுக்கும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு பிளட் ஃப்ளோ வந்து நேச்சுரலாக இன்க்ரீஸ் ஆகும்னு நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட்டில் பார்த்தோம். ஸோ பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும், நம்மளுக்கு என்னென்ன அவுட்புட்டில் என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா கொலாஜன் அண்ட் எலாஸ்டினோட ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது என்னென்னா நம்மளுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் எலாஸ்டிசிட்டி இருக்கும். இந்த ட்ரைனஸ்லாம் இருந்ததுன்னா சீக்கிரம் ரிங்கிள்ஸ்லாம் வரும். ஸோ நம்மளுக்கு ஃபேஸ் வந்து நல்லா இந்த ஸ்மூத்னஸ் இந்த கொலாஜன் கெப்பாசிட்டி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து அந்த ரிங்கிள்ஸ்லாம் வராது. ஸோ we can just postpone it later and it smoothen out the skin and for better absorption. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தெரியாது. பட் இந்த ப்ரொசீஜர் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம ஃபேஷியல்ஸ் பண்ணும்போது இதை ஃபாலோ பண்ணுவேன். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணுவோம் நம்மளுடைய ஃபேஸை. ஸோ அதில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஈவன் கிளென்ஸில் ரிமூவ் ஆகாத டர்ட்ஸு டெட் செல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்க்ரப்பரில் இதுவாகுது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீம் பண்ணுவோம். ஸ்டீம் பண்ணுறதுனால என்னென்னா எல்லா போர்ஸுமே ஓப்பன் அப் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் நம்ம மசாஜ் வச்சு எடுக்கிறதுனால அதுக்கப்புறம் போடுற மாஸ்கோ எது இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னோட லேயர்ஸோட ஈஸியாக கான்டாக்ட் வந்து அதோட பெனிஃபிஷியலாக டேரெக்டாக ஸ்கின்னோட லேயர்ஸ்க்கு பாஸ் ஆன் ஆகும். ஸோ அதில் தான் இந்த பாயிண்ட் இருக்குது, அலவ்ஸ் பெட்டர் அப்சார்ப்ஷன்ஸ். அடுத்தது வந்து ஈஸி டு டூ. ஏன் இது ஈஸி டு டூன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம ஜஸ்ட் நம்மளுடைய ஒரு வெசல்ஸ் எடுத்து அதில் ஒரு வாட்டர் போர் பண்ணி நம்ம அதை ஹீட் பண்ணோம்னா லைக் கேஸில் வச்சு நம்ம டக்குன்னு எடுக்கலாம். இட் வுட் டேக் அனதர் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் எடுக்கலாம். பேஸ்ட் ஆன் சில பேருக்கு அது மூச்சு அடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ யூ கேன் சி யோர் ஓன் கெப்பாசிட்டி. என்னால் ஒரு 10 மினிட்ஸ் தான் பிடிக்கும்னா வெல் அண்ட் குட், நீங்கள் பிடிக்கலாம். நோ இஷ்யூஸ் இன் தட். ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும் என்னால் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா எஸ் யூ கேன் டூ இட். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட ப்ரிகாஷன்ஸ்ன்னு நம்ம கொஞ்சம் எடுக்கணும். என்னென்னா இதை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்கின் டைப்பை நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும் காம்பினேஷனல் ஸ்கின்னா, ஆயிலியா இல்லை வந்து ட்ரை ஸ்கின்னான்றது. ஸோ நம்ம வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு இது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இதில் ஆயில் செக்ரீஷன் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுறதுனால ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு ஆயில் செக்ரீஷன்றது மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி தான் அது அவங்க இதை வந்து ஸ்கின் வந்து மாய்ஸ்சர்டாக வைக்க முடியும். ஜென்ரலாக அவங்களுக்கு
நேச்சுரலாக வந்து ஆயில் செக்ரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஃபேஷியல் ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது நேச்சுரலாக வர ஆயிலையும் வந்து அது வந்து ரூல்ட் அவுட் பண்ணுறதுனால அவங்களுக்கு வந்து ட்ரைனஸ் அண்ட் இச்சினஸ்க்கு காஸ் பண்ணும். ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து எய்தர் டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு இதை ஃபாலோ பண்ணலாமா நீங்கள் செக் பண்ணலாம், இல்லைனா இட்ஸ் நாட் மச் அட்வைசபிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்கும். அந்த டைமில் இவங்க ஸ்டீம் எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த ஹீட்டை ஸ்டீம் பண்ணும்போது அவங்களோட ஸ்கின்லாம் ரொம்ப ரெடிஷாக ஆகும். ஸோ அப்படி உங்கள் ஸ்கின் டைப் சென்சிட்டிவாக இருந்தாலும் நீங்கள் டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு பண்ணிக்கலாம். அண்ட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என்சிமா இந்த மாதிரி சில டெர்மடைஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கவங்களும் இது டாக்டர் அட்வைஸ் கேட்டுட்டு தான் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒன் மோர் திங் விச் ஐ மிஸ்ட் அவுட் டெல் இயர்லியர் இஸ் லைக் நம்மளுக்கு ஜென்ரலாக கோல்டு பிடிச்சிருக்கு, நோஸ் பிளாக்டாக இருக்குது, சைனட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம இந்த ஸ்டீம் எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்ல பெனிஃபிஷியலாக இருக்கும் உங்களுக்கு. இது சில ப்ரிகாஷன்ஸ். ஒன் மோர் ப்ரிகாஷன் விச் ஐ வுட் லைக் டு டெல் இஸ் லைக் குழந்தைங்க இருக்கும்போது நீங்கள் ஏதாவது ஒரு ரூமில் பண்ணுறீங்கன்னா வேறு யாராவது அவங்கள பார்த்துக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரூமில் எடுக்கலாம். ஏன்னா ஹாட் திங்ஸ் கிட்ட அவங்க நம்ம ஆல்ரெடி இது ஃப்ளோர் ஏதாவது டேபிள் வச்சுலாம் எடுப்போம். ஸோ அவங்களோட ரீச்சபிலிட்டி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் வந்து இருக்கும். ஸோ அதையும் நம்ம டேக் கேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஏதாவது எசென்ஷியல் ஆயில்ஸும் இந்த வாட்டரில் போர் பண்ணி ஸ்டீம் பண்ணலாம், விச் இஸ் லைக் கம்ஃபர்டபுள் ஃபார் யூ, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். யா, தட்ஸ் இட். கெட் பெனிஃபிட்டட் பை த ஃபேஷியல் ஸ்ட்ரீமிங். ஸ்டே ஹெல்தி, டேக் கேர். Thank you. Like, share and subscribe to Vedu's Mom YouTube channel. See you in the next video. Bye.